வணக்கம். என் பேர் திருமதி உமாதேவி பார்த்திபன். நான் ஒரு அரசு வேலையில்லாத சித்த மருத்துவ அதிகாரி, சித்த மருத்துவ வைத்திய அதிகாரி. அந்த வகையில் நான் கிட்டத்தட்ட எங்களோட நாட்டில் அரசு அகில இலங்கை அரசு நியமனமற்ற சுதேச மருத்துவ சங்கத்தினர் சார்பாக நான் இன்றைக்கு கலைக்க வந்திருக்கிறேன். அந்த வகையில் எங்களோட இலங்கை நாட்டை பொறுத்த வரைக்கும் நாடளாவிய ரீதியில் சுதேச மருத்துவமாக ஆயுர்வேத, சித்த, யுனானி என்று சொல்லி 3 வகையான சுதேச மருத்துவங்கள் முறையே சிங்கள, தமிழ், முஸ்லிம் மக்களால் பின்பற்றப்பட்டு வருகிறது. அந்த வகையில இன்றைக்கு எங்களோட நாட்டில் பொறுத்த வரைக்கும் இந்த மருத்துவமானது மிகவும் ஒரு நலிவடைந்த நிலையில காணப்படுகிறது. இதற்கான காரணம் என்று பார்த்தோம்னு சொன்னா, ஒன்று குறித்த நியமனங்களுக்கு மருத்துவர்கள் பற்றாக்குறையாக இருக்கிறதோட சரியான வகையில எங்களோட மருத்துவம் பயன்படுத்தப்படாம இருக்குது, சுதேச மருத்துவம். அந்த வகையில நாங்க பார்க்க போனோம்னு சொன்னா, 2007ஆம் ஆண்டு காப்போத்த உயர்தரம் பயின்று பட்டப்படிப்பை முடிச்சு மருத்துவர்களாக வெளியேறி இருக்கிற எங்களோட நியமனம் கிடைக்கப்பெறாத மருத்துவர்கள் எண்ணிக்கை இன்றைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 1700 மருத்துவ அதிகாரிகள் வெளியில வேலைக்காக காத்துட்டு இருக்கிறாங்க. அவங்கள சரியான வகையில எங்களோட இந்த மருத்துவத்துல பயன்படுத்தாம அதுக்குரிய வெற்றிடங்களை இன்னுமே வச்சு கொண்டிருக்கிறாங்கன்றதுதான் உண்மையான நிலவரம். அந்த வகையில நாங்க இதை பத்தி சிந்திக்க வேண்டிய விஷயம் எங்களுக்கு நிறைய இருக்குது. நாங்க பொதுமக்களோட வரிப்பணத்துல பல்கலைக்கழக பட்டப்படிப்பை முடிச்சு நாங்க மருத்துவ பயிற்சி நெறி 1 வருட கால மருத்துவ பயிற்சி நெறியை முடிச்சு இன்றைக்கு பயிற்சி நெறி முடிந்து 8 தொடக்கம் 9 வருடங்களுக்கு மேலாக வேலைக்கு காத்திருக்க வேண்டிய நிலைமை எங்களுக்கு இருக்குது. இது நாங்க கட்டாயம் சிந்திக்க வேண்டிய விஷயமா இருக்குது. இப்ப இலங்கையை பொறுத்த வரைக்கும் பல சித்த மருத்துவமனை, சுதேச மருத்துவமனைகள் சரிவர இயங்காம மூடப்பட்ட நிலையிலேயே இன்னும் காணப்படுகிறது. ஆனா இங்க வெளியில நாங்க வேலையில்லாத டாக்டர்ஸ் நிறைய பேர் இருக்கிறோம். அப்ப எங்களை இப்படியே பயன்படுத்தாம இவ்வளவு காலத்துக்கு எங்களை வெளியே வச்சுக்கொண்டு எங்களோட அறிவையும் எங்களை மட்டுப்படுத்த நிலைமையில வச்சிருக்கிறவங்க அதை நாங்க இந்த விஷயத்துல சுட்டி காட்ட விரும்புகிறோம். அந்த வகையில இன்றைய தினத்துல எங்களோட இந்த மருத்துவ சங்கத்தால் அரசு நியமனம் பெற்ற சுதேச மருத்துவ சங்கத்தினரால நாங்க கிழக்கு மாகாணத்துல ஒரு இரத்த தான முகாமையும் நடாத்தி கொண்டு அந்த இரத்த தான முகாமிலே ஒரு நான் கம்யூனிகபிள் டிசீஸ் என்று சொல்லப்படுகின்ற தொற்றா நோய்கள் தொடர்பான அறிவுரைகளையும் இன்றைய தினம் நாங்கள் மக்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றோம். அது சிறப்பான முறையிலே எமது சங்கத்தினரால் முன்னெடுக்கப்பட்டு கொண்டு வருகிறது. இதை நாங்க ஏன் இந்த இடத்துல தெரிவிக்கிறோம்னு சொன்னா, நாங்க மக்களுக்கு சேவை செய்ய காத்துட்டு இருக்கிறோம். நாங்க மக்களுக்காக சேவை செய்யற அந்த நாளை எதிர்பார்த்து எங்களோட சேவைகளை நாங்க ஒன்றிணைஞ்சு நாங்க கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோம். அதன் முதற்கட்ட நடவடிக்கைகளாக நாங்க இதை தொடங்கி இருக்கிறோம். ஆனா எங்களை மருத்துவத்துறையில உள்வாங்கிறதுக்கு இன்றைய அரசாங்கம் யோசித்துக் கொண்டு இருக்கிறது. அது எங்களுக்கு ஏன்னு தெரியவில்லை. இன்றைக்கு வரைக்கும் 1700 டாக்டர்ஸ் வெளியே இருக்கிறோம். அதே நேரம் 600 மாணவர்கள், அதாவது வைத்திய மாணவர்கள் இன்டர்ன் பயிற்சி நெறியில இருக்கிறாங்க, உள்ளக பயிற்சி நெறியை தொடர்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இன்றிலிருந்து இன்னும் 1 வருட கால பகுதிக்குள்ள இந்த 1700 என்ற எண்ணிக்கை 2400 அதிகரிக்க இருக்குது. அப்படி பார்க்க போனோம்னு சொன்னா கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு பிறகு கடைசி அப்பாயின்மெண்ட் எடுத்து கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு பிறகு இப்ப அவங்க உள்வாங்க போறதாக சொல்ற மருத்துவர்கள் எண்ணிக்கை 304 மட்டுமே இருக்கின்றது. இப்ப நாங்க நேரடியா இதை பிரைம் மினிஸ்டர் லெவல்லையோ அல்லது சுகாதார அமைச்சரிடமோ நாங்க நேரடியா நிறைய கடிதங்கள் கொடுத்துட்டோம், நேரடியா நிறைய கதைச்சிட்டோம். அப்படி இருந்தும் கூட எங்களுக்கு எந்த ஒரு முயற்சியுமே அவங்க எடுக்கலன்னு தான் நாங்க சொல்லணும். ஏன்னா கொடுக்குற லெட்டர்ஸ் முழுக்க ஒவ்வொரு இப்ப நாங்க சுகாதார அமைச்சுக்கு வழங்கும் போது அதை அவங்க சுகாதார ஆயுர்வேத திணைக்களத்துக்கு ஃபார்வர்ட் பண்றாங்க. ஃபார்வர்ட்னு சொல்லி அந்த கடிதங்கள் எல்லாம் ஃபார்வர்ட் ஆகுதுன்னு சொல்லி எங்களுக்கு பிரதியோ பதிலோ வரதையோ ஒழிய அதுக்கான எந்த ஒரு நடவடிக்கையும் முன்னெடுக்கப்படுவது இல்லை. எங்களுக்கு இந்த இடத்துல நாங்க ஒரு டெம்பரரியா எங்களுக்கு ஒரு வேலை வேணுமோ, கான்ட்ராக்ட் பேசிஸா ஒப்பந்த அடிப்படையில் எங்களுக்கு வேலை வேணும்ன்றதை பத்தி நாங்க கதைக்க வரையில. ஒரு சாதாரணமா நாங்க யோசிச்சோம்னு சொன்னா, வெளியில இப்ப காடர் உருவாகலன்னு சொல்றாங்க. காடர் இல்ல, எங்களுக்கு அரசாங்கத்தால சரியாக அனுமதிக்கப்பட்ட காடல் வரை இல்ல, வெற்றிடங்களை உருவாக்கல ஒரு பதில் எங்களுக்கு வருது. ஆனா இன்றைக்கு இருக்கிற அந்த வெற்றிடங்களோட எண்ணிக்கையை பொதுவா எல்லா துறைகளையும் பார்த்தோம்னு சொன்னா பொதுவான வெற்றிடங்களுக்குரிய எண்ணிக்கை எப்பயோ ஒரு தெரியாத ஒரு வருடத்தில் எடுக்கப்பட்டதாகவே இருக்கு. இன்றைய சனத்தொகைக்கு ஏற்ற வெற்றிடங்கள் இன்னுமே அவங்களால கணக்கிடப்படையில. அதுக்கு கூட நாங்க ப்ரொபோசலை ரெடி பண்ணி வச்சுக்கொண்டு எங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணதுக்கு ஒரு டைம் தாங்கன்றோம். அதுக்கு கூட அவங்க எங்களுக்கு
தயாராக இல்லை. அப்படி பார்த்தோம்னு சொன்னா கிட்டத்தட்ட இலங்கையில 14,022 கிராம சேவையாளர் பிரிவு இருக்கிற எங்கட நாட்டுல ஒரு 7 GN டிவிஷனுக்கு எங்கட ஒரு வைத்தியரா வந்து ஒரு கம்யூனிட்டி மெடிக்கல் ஆபீசரா சமூக நல மருத்துவ அதிகாரியா எங்களை நியமிப்பாங்களா அந்த கூட எங்களுக்கு எவ்வளவு காடரை வந்து உருவாக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு அறிவுரையை கூட நாங்க வழங்கியிருந்த நாங்க சுகாதார அமைச்சுக்கு. ஆனா நாங்க நேரடியா போய் சொன்ன ஒரு கொஞ்ச நாளே அது வந்து மாறி வந்தது. MBBS அலோபதி மெடிசன் டாக்டர்ஸா குடும்ப மருத்துவரா வந்து 3 கிராம சேவை பிரிவுக்கு ஒருவரா நியமிக்க போறாங்கன்னு ஒரு செய்தியும் வந்து வெளிவந்திருக்குது. அப்ப இதெல்லாம் எந்த வகையில எங்களுக்கு வந்து இந்த மாதிரியான தகவல் மூலமா நாங்க இன்னும் பின்னடைவை தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இலங்கையில சுதேச மருத்துவம் என்றது வந்து சுதேச மருத்துவம், இலங்கைக்குரிய மருத்துவம். அப்ப அது இலங்கையிலேயே எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பங்களை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தராம இருக்கிற பட்சத்துல நாங்க என்ன செய்யறது? வெளிநாடுகள் எங்கேயும் போய் எங்களுக்கான அதுக்கான வேலை வாய்ப்பு எங்களுக்கு உருவாக்கி கொள்ளக்கூடிய இதுல இல்ல. அதோட தனிப்பட்ட ரீதியா வந்து நாங்க ஒரு தனியார் மருத்துவமனையை உருவாக்குறதுக்கு எங்களால முடியும் என்று அவங்க சொல்ற பட்சத்துல அதுக்கும் எங்களுக்கு இல்லை. அது என்ன தனிப்பட்ட ரீதியா ஒரு மருத்துவமனையை திறக்கிறதா இருந்தா கூட நீங்க எந்த வைத்தியசாலையில வேலை செய்றீங்கன்ற ஒரு கேள்வி எங்களுக்கு வருது. அப்ப அப்படி இருந்து கூட எங்களால அதோட எங்களோட மருத்துவங்கள் எங்களோட மருந்துகள் சுதேச மருந்துகள் வந்து சரியான ஒரு பெருமதி வாய்ந்த மருந்துகளா காணப்படுறது சந்தையில அதை நாங்க பெற்றுக்கொள்றதும் அதை விநியோகிப்பதும் எங்களுக்கு கடினமாக உள்ளது. அதே நேரம் பெரும்பாலான மருந்துகள் வெளிநாடுகள் இருந்து இறக்குமதி செய்யறாங்க. அப்படியான ஒரு தேவையும் இல்லை. இப்ப உதாரணமா ஒரு மருந்து சொல்ல போனோம்னு சொன்னா கண்டங்கத்திரி லேகியம். இந்த கண்டங்கத்திரி என்ற மூலிகை வந்து யாழ்ப்பாணத்துக்குரிய மூலிகை, யாழ்ப்பாணத்துல அதிக அளவுல காணப்படுகின்ற மூலிகை. ஆனா கண்டங்கத்திரி லேகியத்தை வந்து நாங்க இந்தியாவில இருந்து கொள்வனவு செய்யறதுக்காக கிட்டத்தட்ட 1.2 பில்லியன் பணத்தை செலவழிக்கிறோம். அப்ப அந்த பணத்தை நாங்க எங்கட நாட்டுல மூலதனமா விட்டு அந்த மருந்து செய்யறது மூலம் எவ்வளவோ பணம் எங்களுக்கு சேமிக்கப்பட போகுது. அதை நாங்க இங்க செய்ய எங்களுக்கு எவ்வளவோ நாங்க அதை வந்து பயன்படுத்து இது ஒரு சின்ன உதாரணமே ஒழிய இலங்கையிலையும் பாரிய அளவிலான மூலிகைகள் வந்து எங்களுக்கு பரந்துபட்ட பிரதேசங்கள் நிறைய காடுகள்ல வந்து எங்களுக்கு கிடைக்கப்பெறுது. அதை நாங்க பயன்படுத்துறதுக்கும் இல்லை. ஒரு சரியான மூலிகை தோட்டம் இல்லை. இப்படி எத்தனையோ விஷயங்கள் வேலையை உருவாக்குறதுக்கும் சரி, நாங்க வெற்றிடங்களை உருவாக்குறதுக்கும் சரி, எத்தனையோ விஷயங்களை வந்து நாங்க ப்ரொபோசலா ரெடி பண்ணி கூட வச்சிருந்து நாங்க இத எழுத்து மூலமாகவும் நாங்க எல்லா அமைச்சுகள் சுகாதார அமைச்சுக்கும் நாங்க அறிவிச்சு எங்களோட திணைக்களங்களும் அறிவிச்சு இன்னும் எங்களோட திணைக்களங்கள் எங்களுக்காக வேலை செய்யறதுக்கு தயாராக இல்லை என்றது வந்து எங்களுக்கு மிகவும் பின்னடைவை ஏற்படுத்த முடியும். இந்த நாட்டுல இலங்கை நாட்டுல சுதேச மருத்துவம் பின்னடைவை நோக்கி போறதுக்கான காரணங்களா இருக்குது. அதே நேரம் சாதாரணமா ஒரு அரசாங்க வேலை வேணும்னு சொன்னா 35 வயசுக்குள்ள எங்களை அரசாங்க நியமனம் கிடைக்க பெறணும். ஆனா நாங்க இப்ப 2007ஆம் ஆண்டு பாஸ் அவுட் ஆகி போட்டு இருக்கிற எடுத்து பாஸ் அவுட் ஆகி இருக்கிற ஒரு ஆக்களோட வயசு இப்ப சராசரி 35 வயசுக்குள்ள வந்துடும். அப்படி இருக்க இன்னும் வேலை கிடைக்கல சந்தர்ப்பத்துல இனி நாங்க வேற வேலைக்கு அப்ளை பண்றோம்னா கூட எங்களுக்கு அந்த வயசு பிரச்சனை இருக்குது. அதே நேரம் இன்னொரு பெரிய பிரச்சனை ஓவர் குவாலிபிகேஷன் சொல்லி எங்களை எந்த ஒரு டீச்சிங்குக்கு எடுக்கிறாங்களே இல்ல வெளியில டிஓவா இருக்கிறனாலும் எல்லாத்துக்குமே அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. அப்ப இப்படி பலதரப்பட்ட பிரச்சனைகளை வந்து நாங்க எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம் இந்த சுதேச மருத்துவர்களாக. இது வந்து தனிப்பட்ட ரீதியா தமிழ் சிங்கள முஸ்லிம் சொல்லி நாங்க தனிப்பட்ட ரீதியா இதுல இனவாதமா எதுவுமே கதைக்கல. இதுல 3 மொழி மக்களுமே பாதிக்கப்பட்டுதான் இருக்கிறோம். 3 மொழியிலையும் வைத்தியர்களாக நாங்க எங்களோட வேலைக்காக வந்து எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். வகையில நாங்க வந்து எங்களோட நாங்க சேவை செய்யறதுக்கு தயாரிட்டோம். தொடர்ந்து எங்களோட சங்கத்தினரால வந்து இந்த இரத்த தான முகாம் போன்று பல சிகிச்சை முகாம்களோ அல்லது ஏதாவது ஒரு நோய் தொடர்பான விழிப்புணர்வு கருத்தரங்குகளோ நாங்க தொடர்ந்து எங்களது சங்கத்தினரோட செய்வதற்காக காத்திருக்கிறோம். இது தொடர்பாக மக்களிடையே இந்த செய்தியானது போய் சேர வேண்டும் என்பது எமது கருத்தாகும். ஏனைய எமது அமைச்சர் இதற்கு பொறுப்பான அமைச்சர் திணைக்களங்களும் இதற்கு கூடிய விரைவில் எங்களுக்கு இதற்குரிய நடவடிக்கைகளை எடுத்து தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.